வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான இந்தியன் ஸ்டைல் க்ரீமி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதன் பிறகு 2 வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 to 6 நிமிடம் இதை நல்லா வதக்கிப்போம். நம்ம வெங்காய விழுதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை மணம் போகணும். அதுக்காக அடுத்து 2 to 3 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 400 to 500 கிராம் அளவு போன்லோ சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அடுத்து 3 to 4 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இது கூட 250 ml அதாவது 1 கப் அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 150 ml அளவு ஃப்ரெஷ் க்ரீம், 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி லேசாக கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் மேலே வந்துருச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான க்ரீமி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.